ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் காரக்குழம்பு. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மிளகா கிள்ளி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். என்னடா இது மிளகா கிள்ளி சாம்பாரா அப்படின்னு யோசிக்காதீங்க. காயெல்லாம் போடாமல் செய்கிறது சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு கப்பு துவரம்பருப்பு கழுவி சேர்த்துக்கிட்டேன். 2 வெங்காயம், 10 பல் பூண்டை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். தக்காளி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி, தோசைக்கெலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்தாச்சு. இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 சொம்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன், கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுருங்க. ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கிடுங்க. நல்லா குழைய வெந்திருக்கும் பருப்பு. சூப்பராக இருக்கும். இப்போது பாருங்கள், நல்லா தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே இந்த சாம்பார் நம்ம செஞ்சிடலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 3 காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும். காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். புளி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். ஆனாலுமே மதியம் வரை கெட்டு போகாமல் இருக்கும் காலையில் செஞ்சாலும். அவ்வளோதான். இந்த கலர் ஆனதும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு இதில் சேர்த்துட்டு அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தாலே போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருந்தேன், கரெக்டாக இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் அடிக்கடி இது மாதிரி கலரி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் பருப்பு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி கிள்ளி வச்சுருக்கேன், அதே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இந்த சாம்பார் நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. சூப்பராக இருக்கும். நான் இந்த சாம்பார் இட்லிக்காக தான் செஞ்சுருந்தேன். பசங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.